தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது ராஜபிரியன் ரிவ்யூ. பிக் பாஸே ஃபினாலே வீக்கில் வந்து நம்ம பண்ணலை, அது பார்த்தவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து எலெக்ஷன் தான். ஆஹ், யார் என்னெல்லாம் கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம் அப்படின்லாம் நினச்சிருந்தோம். பிளான் இருந்தது, ஆனால் வேறு சில பர்சனல் காரணங்களால் அதை பண்ண முடியல. சரி, கடைசி 20 நாளாவது உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அப்போ வந்து வேறு நம்மளுடைய ஒர்க்கு வந்துருச்சு. அந்த ஒர்க் வந்து சினிமா ஒர்க்கை நம்ம டீம் முக்கியமான ஒர்க் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா சினிமா டிஸ்கஷன் போகும், நம்ம பேசவே கூடாது, அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எப்படியாவது இந்த டாபிக் வந்துடும் உள்ள. ஸோ அதை பற்றி காரசாரமாக பேசுவோம். கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலையும் சப்போர்ட் பண்ணுற ஆட்கள்லாம் கூட மீட் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. மீட் பண்ணோம், பேசினோம், பேச விட்டோம், கலாய்ச்சோம், கலாய்க்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதில். ஸோ எப்படியாச்சும் வந்துன்னு பார்த்தோம், வர முடியல. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்லாம் வந்துச்சுல்ல, அந்த எக்ஸிட் போல் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இதில் பெரும்பாலும் சொன்னது வந்து டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 2 பார்க்கும்போது ஏடிஎம்கே சைட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்த விட அப்படியே அப்சைட் டவுன் திருப்புற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார் பாருங்க. அவருக்கு ஒரு வரலாறு வேற இருக்கு. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோடி சாருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவுண்ட்லாம் கொடுத்துட்டு அந்த ப்ரெடிக்ஷன் தப்பானதும் பார்த்தீங்கன்னா லைவ்லேயே உட்காந்து அழுதவர் அந்த குப்தா சார். அவர் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் மை இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் பேரில் கருத்து கணிப்பு, அது ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வர மாதிரி இருந்தது. விஜய் சார் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஜெயிக்கும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. திரும்ப அழப்போறாரோ அழுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 234 தொகுதியிலும் போயிட்டு பிரச்சாரம் கூட பண்ணாத ஒருத்தர் வந்து அந்த அளவு ஜெயிச்சிட்டாருன்னா அது மெடிக்கல் மிராக்கல்ல. நடக்கவே நடக்காது அப்படின்னா நடக்கலாம். பார்க்குற இடத்துலலாம் வந்து டிவிகேன்னு கத்திட்டு இருக்காங்கல்ல. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே ஓய்வுக்காக அங்கே போயிருந்தா, அங்கே போயிட்டு டூர் போன இடத்துலையும் போயிட்டு டிவிகேன்னு சொல்லிட்டு கும்பலாக கத்துறது, இது வந்து வேற ஒரு பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி இருக்குல்ல. இது உங்கள் பிரச்சார கூட்டத்தில் கத்துறது அப்படிங்கிறது அது வேற. ஆனால் அங்கே விடுங்க. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திரா பார்டரில் தனுஷ் சார் படம் பார்க்க போயிருந்தேன். தியேட்டரில் ஒருத்தன் கத்திட்டு இருக்காங்க டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கும் இல்லை அந்த தியேட்டரில் இல்லை அந்த ஏரியாவுக்கும் டிவிகேக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? அங்கே வந்து ஏன்டா கத்தணும்? இந்த மாதிரி இன்னும் சிலர்லாம் சொல்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல கத்துனாங்க, அந்த இடத்துல கத்துனாங்கன்னும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ டிவிகே ஜெயிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறது தான். பட் மெடிக்கல் மிராக்கள் நடக்கலாமான்னா நடக்கலாம், அது தெரில. இன்னும் சில மணி நேரங்களில் வந்து தெரிஞ்சிட போகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொலீக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிபேட் பண்ணியிருக்கோம் இதை பற்றி. இது வந்து அப்போ வந்து பேசும்போது சிலர் நம்புகிறாங்க, ஒரு சிலர் அதில் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஆனால் வந்து ஏன் சுயேட்சைக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது? உங்கள் தொகுதியில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போடுங்களேன் அப்படின்லாம் கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அது வந்து எப்போவுமே இப்போ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து சொல்லுவார் யதார்த்தம்னு, நம்ம கொஞ்சம் கமர்ஷியலாக போவோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த யதார்த்தத்தை விட்டார்? இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு சுயேட்சை அப்படின்னா அவருக்கு போடுறதுல வாக்களிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பண்ணலாம், தப்பில்லை. பட் யதார்த்தம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி தானே வந்து ஆட்சியை செய்ய போகிறாங்க. அந்த சோலவா ஜெயிக்க போகிற ஒருத்தர் தனியாக இருந்து என்ன பண்ணிட முடியும்? இது வந்து அந்த ஒரே ஒரு சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி முடிவு செய்யப்படும் அப்படிங்கும் போது வேணால் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அப்போ வேணால் அவர் சில கண்ட்ரோலில் எடுக்கலாம். அது வந்து மெடிக்கல் மிராக்கல் அது நடக்கலாம் வாய்ப்பில்லைன்னு வச்சுங்களேன். இன்னும் சில மணி நேரங்களில் ட்ரெண்டு தெரிய போகுது. பட் எக்ஸிட் போல் வெளியிட்டாங்கல்ல, அதுலேயும் குறிப்பாக அந்த ஆக்சிஸ் மை இண்டியாவில் இதில் டிவிகேவை சேர்ந்தவர்கள்லாம் எந்த அளவுக்கு எலிவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இந்தியா டுடேவுடைய அந்த புத்தகம்லாம் படிச்சிருக்கேன். அதில் வந்து நிறைய சர்வேக்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறோம். பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த சர்வே முடிவுகள்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்லாம் கூட நினச்சிருக்கும். பட் இப்போ இதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. இது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா டிவிகே சேர்ந்தவங்கலாம் பயங்கர எலிவேஷன் கொடுத்தாங்க. அதில் ஒரு நண்பர்லாம் வந்து எக்ஸல் இதில் போட்டிருந்தா அப்படி களத்தில் நின்னது பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து
கேம்பெயின் நடக்கும்போது இல்லை எக்ஸிட் போல்லையும் சரி களத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே தான் அந்த ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கருடைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு அதான் ஒரு அவங்களுக்கு எலிவேஷன்லாம் ஏன்னா ஏன்னா அவங்க வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு தான் வந்து சரியானது அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு அந்த சேனலுக்கு வந்து முட்டு கொடுக்கணும், இல்லை எலிவேட் பண்ணணும்ல. அப்படியே அந்த சேனலை எலிவேட் பண்ணோம்னா அங்கே இருக்கிற ஒரு ஆங்கரை வந்து எலிவேட் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க எலிவேஷன்லாம் கொடுக்கும்போது அது சம்மந்தப்பட்ட அந்த ஆங்கரே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்புலாம் இல்லை, இது வந்து தனியார் நிறுவனம் அவங்க நடத்திய அவங்க எடுத்த சர்வே, இது வெளியிட்டது தான், அது பண்ணது வந்து இந்தியா டுடே கிடையாது, அது வெளியிட்டது தான் வந்து இந்தியா டுடே அப்படின்லாம் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. அது செம்ம பல்புன்னு வச்சிங்களேன் அவருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் நம்புகிறாங்க தலைகீழாக விஜய் சார் வந்து புரட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு. புரட்டி போடுவாரா அப்படின்னா மாற்றம் வருமா வரணுமா அப்படின்னா மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிற கூட்டம் எப்போவுமே இருந்திருக்கு. இது ஏன் நடக்காது? விஜய் சார் வந்து ஜெயிக்கணும், அவர் மட்டும் ஜெயிக்கணும், அவராவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது என் விருப்பம். பட்டு நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது கூட நம்ம சொல்லியிருப்போம்ல, கமல் சார் வந்து அடிக்கடி சொல்வார், நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம்னா வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ வரலாறை பார்க்கணும். இப்போ வரலாறு அப்படின்னும் போது திமுகவுக்கு எதிரானவங்களாம் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க கன்சிக்யூட்டிவாக 2 முறை அவங்க ஜெயிச்சது இல்லையே, அது ஒரு வரலாறு தானே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது வரலாறு அப்படி எடுக்கணுமா அப்படின்னா எனக்கு அப்படி தோணல. டேட்டாஸ் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி புதுசாக வந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, விஜயகாந்த் சார் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படி மீடியா வந்து பெரிய எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்குச்சு. கமல் சார் வரும்போது உண்டாக்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறவங்களாம் பார்க்கும்போது பல வருஷம் முன்னாடி நம்மளும் இப்படி தான் பேசிட்டு இருந்தோம்ல. குறிப்பாக சொல்லணும்னா விஜயகாந்த் சார் வரும்போது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 10% வரையும் போனார். மக்கள் நல கூட்டணி அது பெருசாக ஜெயிக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். கடைசியில் ரொம்ப பெருசாக அடி வாங்கினாங்கல்ல. அது வந்து வேற ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தவிர அவரால் வர முடியலல்ல. கடைசியாக கூட்டணி வச்சு அதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவரானார் அப்படிங்கிறது வேற. ஆனால் இவர் வரும்போதே சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதெல்லாம் விஜய் சாருக்கெலாம் வந்து, அதுவும் விஜயகாந்த் சார் அளவுக்கு இவர் உழைச்சிருக்காரா இங்கே களத்தில் அப்படின்னு பார்த்தா? சினிமாவில் உழைச்சது வேற, பட் களத்தில் இங்கே தேர்தல் களத்தில் உழைச்சிருக்காரான்னா இல்லை. நம்ம அவருடைய ஆக்டிங்லாம் பிடிக்கும் நமக்கு. வந்து ப்ராஜெக்ட் பேஸில் தான் வந்து ஒரு ஆக்டரை பிடிக்கும். அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது விஜய் சாரையும் பிடிச்சிருக்கு நிறைய படங்களில். இப்போ அவர் வந்து இங்கே ஸ்டேஜில் பேசுகிறத பார்க்கும்போது அது ஒட்டவே இல்லை எனக்கு பர்சனலாக. என்னென்னா அவர் இப்போ டேக்குக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பண்ணுவார்ல, இல்லை ஒரு என்ஜி ஷாட் அப்படின்னு என்ஜி டேக்காக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட்டு அவ்வளோ சொதப்பலாக இருந்தது. சரி அதெல்லாம் இப்போ பேசுனா எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கனெக்டே ஆகலை. ஆனால் வந்து இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம வீட்லேயும் இருக்கிறாங்க பசங்க, காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற பாப்பாவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் அவ்வளோ இருக்குது. பட் ஓட்டாக அது கன்வெர்ட் ஆகுமா? அப்படியே ஓட்டு வந்தாலும் அது வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போ கமல் சார் வரும்போதும் பயங்கரமாக பேசினாங்க. அவர் ஒரு வார்த்தைலாம் கூட அப்போ பேசுனது வந்து பயங்கரமாக ஊடகங்களில் விவாதத்துக்குள்ளாச்சு. அது வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சே அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்போ வந்து பயங்கரமாக அது விவாதிக்கப்பட்டது. இந்த மாதிரி விஜயகாந்த் சார் பேசின விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. நிறைய பயங்கர ஹைப்லாம் இருந்தது. பட் என்ன ரிசல்ட் என்ன? இப்போ அவங்கள மாதிரி தான் இருக்கணுமா? அப்போ எம்ஜிஆர் சார் மாதிரி வரக்கூடாதுன்னா எம்ஜிஆர் சாருடைய விஷயமே வேறு. அதெல்லாம் கூட நிறைய பேசிட்டாங்க. பட் இன்னும் சில மணி நேரங்களில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு கவுண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. இன்னும் சில மணி நேரங்களில் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. இதை வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம விரும்புகிறது ஒன்று, நம்ம விரும்பாது கூட வந்து நடக்கலாம். இல்லை ஆக்சிஸ் இந்தியா தனியாக ஒருத்தர் சொன்னால் அவர் மட்டுமே வந்து கரெக்டாக கூட சொல்லிக்கலாம்ல, அது கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்லன்னா டேட்டாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அப்படி தோணலை. ஒரு 234 தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்து அப்படி ஒரு எலிவேஷன் கொடுத்தா அதை வந்து நம்பலாம். பட் அப்படி இல்லாமையே வந்து ஒரு வேளை 1% இல்லை ஒரு 5% ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னா ஒரு வேளை நடக்கலாம். நடக்கவே நடக்காது நம்ம சொல்ல முடியாது. பட் நடந்துச்சுன்னா அது மெடிக்கல் மிராக்கல் தான். அப்படி அந்த அளவுக்கு பின்னாடியாக இருக்காங்க மக்கள், அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் விரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா இப்போவும் நடக்காது, நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அதான் சொல்கிறோம்ல, அத்தனை தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி தீவிரமாக பேசி தீவிரமாக மற்ற கட்சிகளை எதிர்த்திருந்தா அது வேற. அப்படியெல்லாம் எதிர்த்த மாதிரிலாம் ஒன்றும் தெரில. கடைசி நாளில் மட்டும்தான் வந்து ஏதோ ஆக்ரோஷமாக பேசின மாதிரி. அவர் பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா கடைசி நாள் பிரச்சாரத்தை போய் பேசினார்ல, அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபயராக பேசுகிற மாதிரி. ஏன்னா மற்றவங்களாம் யாரும் பேச போகிறதில்ல தைரியமாக, இல்லை கடைசி அப்படிங்கிறதுனால பேசினாரான்னு தெரியல.
ஸோ அந்த அளவுக்கு உழைப்பே போடாமல் ஜெயிச்சிருது அப்படிங்கிறது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட்டு யாருக்கு சாதகமாக முடிய போகுது? இப்போ பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொன்னது டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அதை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கலாம்லன்னா இருக்கலாம். தெரியலையே. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிவி கத்துறதை இவங்க ட்ரோல் பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாவே அவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலல்ல. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது தான். இப்போ கொஞ்சம் சோஷியல் மீடியா, இன்னும் சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்க அது நிறைய பேர் இருக்கிறதுனால, அதுவும் விஜய் சார் வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே உள்ளே வந்துட்டதுனால, அதாவது உச்சத்தில் இருக்கிறவர், அதாவது கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போதே வந்துட்டு அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. ஸோ அப்படி வந்ததுனால ஒரு வேலை இருக்குமோ, வந்துருவாரோ, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரோ அப்படின்லாம் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சி தலைவருங்கும் போது நம்ம ஓரளவுக்கு பர்சன்டேஜ் கூட நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு கூட தோணலாம். பட் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் சொல்லணும், அது மெடிக்கல் மிராக்கள் தான். பார்ப்போம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருக்கு. அதான் பெரும்பாலான கருத்து கணிப்பு சொன்னது தான். டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது தப்பாக கூட போகலாம். பட்டு அதுக்காக உட்காந்து அட போகிறது இல்லை. ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, டேட்டாஸ் என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி வரும்போது என்ன நடந்துச்சோ அதே தானே புதுசாக வர்றவங்க வரும்போது என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப நடக்க போகுது அப்படிங்கிறது தான். பெரிய இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயம்லாம் இருக்குது, மக்கள்கிட்ட வெறுப்பு இருக்குது அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல. மீன்வெட்டு பிரச்சனை, ஈழ பிரச்சனைலாம் இருந்ததில்ல. அந்த டைம் இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. அதனால் வந்து இப்போது